அள்ளி வர ஆசைப்பட்டேன். சிங்கத்தையும் சில நாளா என் சின்ன சின்ன கமலுக்குள் பூட்டிக்கிட்டேன். கண்ணுக்குள்ளதான் ஒரு தாமர கொடி, அந்த தப்ப கொள்ளத்தையே மூழ்கிருச்சே. அடுத்த வீட்டு கல்யாணத்தில் பத்திரிக்கை பார்க்கும் போது நமது பேரை மணமக்களாக மாத்தி எழுதி ரசித்து பார்த்தேன். சாமிமா, என்னம்மா எப்ப பாரு நான் பாட்டு பாடி ஜாலியா இருக்கும் போதே வந்து டிஸ்டர்ப் பண்ணு. இப்போ எதுக்கு வந்திருக்கா? மீன்காரக்க வந்திருக்காவம்மா. அதுக்கு என்ன விஷயம் கேட்டு பேச்சு அனுப்ப வேண்டியதானே? பணம் கேட்டு வந்திருக்காவம்மா. பணமா? நம்மளே இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், எங்க இருந்து அவியலுக்கு பணத்தை கொடுக்கறது? பணம்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடு. அவிய மக கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுல்ல, அதான் வாயாம பணம் நச்சரிச்சுட்டே இருக்காவ. நம்ம கிட்ட எங்க இருக்கு கொடுக்கறதுக்கு? நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுல வேற அந்த ராசாத்தி ஆண்டி வேற மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கலன்னா வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லி இருக்காவ. சாமி, மீன்காரக்காவும் 10,000 தான் கேட்டு வந்திருக்காவ. 10,000மா? எதுக்கு? டூர் போன காசு. அவிய ஹோட்டலுக்கு 35,000 ரூபாய் கேட்டுனாவல்ல. ஆமா, அந்த ரூபாய் 10,000 தான் கேட்டு வந்திருக்காவ. ஓ மை காட், நான் கூட பிசாண்டி இந்த விஷயத்தை மறந்துருப்பாவன்னு நினைச்சேன். சகஜமா பேசணும் உடனே. அவிய இன்னும் மறக்கவே இல்லையா? இல்லம்மா, அவிய மறக்கையில ரூபாய தானு வந்து நிக்காவ. இப்போ என்னமா பண்றது? பிசாண்டி வந்தாங்கன்னா வீட்டை மூடிட்டு ஓடிரலாம்னு பார்த்தோம். அவிய வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்காவ. இப்போ ரூபாய தந்தே ஆகணும்னு வந்து நிக்காவம்மா. அதான் நான் வாங்கிட்டு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏம்மா, நீ எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொன்னா? சாமி வெளியே போயிருக்கா, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லன்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கலாம்ல. ரூபாய வாங்காம போக மாட்டேங்கவம்மா, நான் என்னத்த சொல்ல? அதான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். விசாண்டி இருந்தாலும் ரொம்ப தான் பண்றாங்க. ஒரு நாள் ஏதோ ரூபாய் செலவு பண்ணிட்டாவ, அதனால விட வேண்டியதானே? சும்மா ரூபான்னு நம்மள போட்டு நச்சரிச்சா நம்ம கிட்ட எங்க இருக்கு? சாமி, நீ ஒழுங்கா அந்த கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருந்திருந்தா கூட நம்மளுக்கு மாசம் 2,000 வந்திருக்கும். கொஞ்சம் நம்ம கடனும் அடப்பட்ட மாதிரியாவது இருந்திருக்கும். நீ என்னடா வேலைக்கு போக மாட்டேன்னு வேலையை விட்டு நின்னுட்டா. வியாபாரம் பண்ண போறேன்னா அதையும் உருப்படியா பண்ணையில. செல்லம்மா கைட்ட வேலைக்கு போறேன்னா அதையும் உருப்படியா பண்ண மாட்டேங்க. 50, 100ன்னு என்னைக்காவது சம்பாதிக்காத வச்சு எப்படிமா குடும்பம் நடத்த முடியும்? உன்னையும் நம்பிதானே நான் இருக்கேன். நீ தானே வேலைக்கு போய் அம்மையை காப்பாத்தணும். கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாவது உங்க அப்பா கூட போய் நான் இருந்திருப்பேன். உனக்கு உன் புருஷன் கஞ்சி ஊத்தி இருப்பான். இப்ப அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம இப்படி வேலைக்கும் போகாம இருந்தா என்னமா அர்த்தம்? உங்க அப்பாவும் ரூபாய் தர மாட்டேங்க. அவ உங்க மாமா தான் நம்ம மேல பாவம் பார்த்து கொஞ்சம் ரூபாய் அனுப்பிட்டு இருக்காவ. இந்த மாசம் வேற ரோசி வேற வீட்டு செலவுக்கே 10,000 ரூபாய்லாம் தர முடியாதுன்னு வேற சொன்னா. அவ அப்படிலாம் வர சொல்லியாலோ? உன் மவளுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், சொல்லி வை. நம்ம எங்கம்மா கல்யாணம் பண்ணி வச்சது தானா அமைஞ்சது சரோஜாக்காவால. ஒரு பைசா செலவு இல்லாம கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டாரு மாப்பிள்ள. இருந்தாலும் அவளை நீங்க பெத்து வளர்த்தியல்ல, இது கூட செய்ய மாட்டாளோ? புருஷன் கிடைச்சிட்டான்னு அங்க போய் உட்கார்ந்துக்கிடுவாளோ? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்மள கூட செய்ய வேற யாருக்கு செய்வாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாசம் அவ்வளவு ரூபாய் அனுப்ப சொல்லு. நீ ஏதாவது வேலைக்கு போமா? என்ன சொல்றீ? நீ வேலைக்கு போயா? இந்த வயசான காலத்துல எங்க வேலைக்கு போவ? உடனே இப்படி சொல்லிரு, வயசாயிருச்சுன்னு. டூருக்கு மட்டும் துள்ளி குதிச்சிட்டு ஓடு. ஒன்னாலதான் இவ்வளவு செலவு. நானா இருந்திருந்தா ஏதாவது ஒரு பதற்குள்ளையோ இல்லைன்னா மரத்தடியிலே கூட படுத்திருப்பேன். நீ நான் குளிர் அடிக்குது, காத்தடிக்குது, ரூம் வேணும்னு அடம் பிடிச்சிட்டா. எல்லாரும் தானமா ரூம்ல தங்கணும். அதுக்கு அவிய கேட்டான்னு 10,000 கொடுத்துட முடியுமா? நம்மகிட்ட எங்க இருக்கு? ரூபாலாம் கொடுக்க முடியாது. மீன்காரக்கா ரூபா வாங்காம போக மாட்டாவமா? ஏம்மா, இங்க பாரு, நான்
ரூபா தரலன்னா அங்க பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால ஏன் ரூபாயை எப்படியாவது தந்துட்டு நீ உன் விஷயத்தை பாத்துக்க. சுசாந்தி நீங்க கூட உதவி செய்யலன்னா எப்படி? சாமிமா நானே ரூபாய்க்கு என்ன செய்யும் தெரியாம தான் புலம்பிட்டு இருக்கேன். என் மோவ கல்யாணத்துக்கு வேற ரூபா தேவைப்படுது. இந்த கடனை வேற அடைக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைமா எனக்கு. உனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையோ அதே அளவுக்கு தான் எனக்கு பிரச்சனை. சுசாந்தி உங்களுக்கு வீட்டே இல்லாம போயிடும். என் மோவ வாழ்க்கை வீணா போயிருமா? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு ரூபாயை தந்துருங்க. வாங்கிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சுசாந்தி சாரி சுசாந்தி, என்கிட்ட சுத்தமா ரூபாய் இல்ல. அப்ப சரிம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீட்ல இருந்து ஒரு பொருளை நான் எடுத்துக்கிறேன். சுசாந்தி இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல பணம் இல்லைன்னா பொருள் எடுத்துருவேன்னு. சில்பா உன் வீட்டு பிரிச்சு எடுத்துக்கிறேன். மீன்காரக்கையும் பிரிச்சு 50,000 ரூபாய் கொடுத்து பிரிச்சு வாங்கி வச்சாவ. நீங்க பாட்டுக்கு எடுத்துக்கிறியேன்னு அசால்ட்டா சொல்றிய. 10,000 எங்க இருக்கு, 50,000 எங்க இருக்கு? இங்க பாரு சில்பா, இப்ப வித்தோனா 10,000 கூட கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது. நீ தர வேண்டிய ரூபாய்க்கு நான் பிரிச்சு தூக்கிட்டு போறேன், அவ்வளவுதான். சுசாந்தி ஏதாவது சின்ன பொருள்னாலும் பரவாயில்ல. ஃப்ரிட்ஜ் எடுக்கிறேன்னு சொல்றியா? அதுதான் எங்க வீட்டுல இருக்கிறதுல காஸ்ட்லியான பொருள். அதெல்லாம் எடுக்க வேண்டாம். அப்ப ஏன் ரூபாயை தாங்கம்மா, நான் எதுக்கு பிரிச்சு தூக்க போறேன்? சரி தாரோம். அப்ப ரூபாயை வச்சுக்கிட்டு தான் இல்ல இல்லன்னு சொன்னிய போல. அதெல்லாம் இல்ல சுசாந்தி, கையில சுத்தமா ரூபாய் இல்ல. எங்க அம்மையோட கம்மல் மட்டும் தான் இருக்கு. அதுவும் எங்க அம்மா காதுல போட்டிருக்க கம்மல் தான் இருக்கு. அத போய் அடகு கடையில அடகு வச்சு ரூபாயை மாத்திட்டு வரோம். நீங்க வீட்டுக்கு போயிட்டு தரோம் வாங்க. நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் அடகு வச்சுட்டு வாங்க. நீங்க இருக்காது எப்படி உங்களை எங்க வீட்டுக்குள்ள விட்டுட்டு போக முடியும்? நீங்க வேற பொருளை தூக்குவே அதை தூக்குவேங்கிறிய. எதையாவது தூக்கிட்டீல்னா? நான் எதையும் தூக்க வேண்டாம். என்னைய வேணா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போங்க 2 பேரும். அப்படி அங்க வீட்டுக்குள்ள வச்சு உங்களை பூட்டிட்டு போக முடியும். நீங்க வெளியே வாங்க, நாங்க வெளியே தான் பூட்டுவோம். அதெல்லாம் முடியாதுமா, என்னால வெளியே போக முடியாது. சுசாந்தி இப்படி எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி? இவ்வளவு நாள் பழகி இருக்கோம். அடகு வச்சுட்டு கொண்டு வந்து தாரமான்னு சொல்லியோ? இங்க பாரு சாமிமா, ரூபா விஷயத்துல யாரையுமே நம்ப கூடாது. யாரா இருந்தாலும் சரி, என்னோட பேச்சு இப்படிதான் இருக்கும். மீன்காரக்கா நீங்க வெளியே வந்தாதான் நாங்க பூட்டிட்டு போய் அடகு வச்சு ரூபாய் எடுத்துட்டு வந்து தருவோம், இல்லைன்னா தர மாட்டோம். அப்படியா? சரி வாங்க வெளியே போவோம். நான் செல்லம்மா வீட்டுல போய் இருக்கேன். அவளும் எனக்கு 10,000 தர வேண்டியிருக்க, விட்ட ரூபாய் வாங்கிட்டு வாரேன். ஆனா ஒண்ணு, 1 மணி நேரத்துல எனக்கு ரூபாய் வரலன்னு வச்சுக்கிடுங்க, பூட்டை உடைச்சி பிரிச்சு தூக்கிடுவேன். மீன்காரக்கா இதெல்லாம் அநியாயம். நாங்க தான் தாரோன்னு சொல்லிட்டோம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது சில்பா. நான் சொன்னதுதான். 1 மணி நேரத்துல வருவேன், எனக்கு பணத்தை தர
சுத்தமா ரூபாய் இல்ல. ஒரு 4-5 நாள் பொறுத்துக்கங்களா? முதல்ல 2 என்ன இப்ப 4-5 நாளுங்க. இப்ப ஆர்ச்சிலமா ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு இப்பவே ரூபா வேணும். ஏக்கா இப்பவே வேணும்னா எப்படி தர முடியும்? என்கிட்ட தான் இல்லன்னு சொல்றேல்ல. அப்ப சரி இந்த டிவியை தூக்கிட்டுமா? என்னது டிவியா? அது எதுக்குக்கா எடுக்கறிய? எனக்கு தர வேண்டிய பணத்துக்காக தான். ஏக்கா 10,000 ரூபாய் பணத்துக்காக 30,000 டிவியை தூக்குவீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா 2,000 கூட யாரும் வாங்க மாட்டாவே. மிச்சம் 8,000க்கு வேற என்ன பொருள்லாம் இருக்கு? மிக்ஸி கிரைண்டர்லாம் இருக்கா? ஏக்கா டிவியே அநியாயம், இதுல மிக்ஸி கிரைண்டர்லாம் வேற கேக்குறிய? இதுவாது பரவாயில்ல, சிலுப்பா வீட்ல பிரிச்சு தூக்குறேன்னு சொன்னேன். அவ கம்மல அடகு வச்சு ரூபாய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஏன்னு சொத்த நேரத்துல பணத்தோட வந்துருவா. நீ எப்ப தரான்னு சொல்லி இல்லனா பொருளை தூக்கட்டுமா? ஏக்கா பொருள் எல்லாம் கை வச்சிராதங்கக்கா. என் புருஷன் அவ்வளவுதான் நீ செருப்பால அடிப்பாரு. அப்ப பைக்க தூக்கிட்டுமா? ஏக்கா யாருக்குமே இந்த நெட்டச்சி ஒருக்கா பைக்க தூக்கிட்டா. அதுல வீட்ல பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. பைக்கெல்லாம் தொட்டாதங்கக்கா. அப்ப என் பணத்தை தாச்சி இல்லம்மா. எதையும் தொடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு என் பணம் வேணும். சரிக்கா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். எதுலயும் கை வச்சிராதங்கக்கா. அப்ப பணத்தை வச்சுக்கிட்டே தான் இல்லன்னு சொல்லியிருக்கா போல. இல்லக்கா கடை போடுறதுக்காக 10,000 வச்சிருந்தேன். அது உங்ககிட்ட தாரேன். சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஊர்ல தூக்குறேன்னு சொன்னாதான் இவியல் வெட்ட இருந்து பணம் வெளியே வருது. இல்லனா 5 பைசா கூட தர மாட்டீங்க அவள. மீன்கறக்கா என்னங்கக்கா உங்க பணம்? அதெல்லாம் சரியாதான் இருக்கும். என்னன்னு அவசியம் இல்ல. இருக்கட்டும் இருக்க நான் இருக்க எண்ணிக்கிடி. ஒரு தாள் குறைஞ்சாலும் 500 ரூபாய் போயிரும்ல. சரியா இருக்கு. நான் போயிட்டு வரேன்மா. சரிக்கா போயிட்டு வாங்க. மீன்காரக்கா ரொம்ப கராராதான் வந்து ரூபாய் வாங்கிட்டு போறாவ. தரலன்னா பொருளை தூக்குவேங்க அவ. அந்த நெட்டச்சி ஐடியா கொடுத்துருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும். சில்பா சாமி ரூபாய் எடுத்துட்டு வாங்க. அந்த பாறை புசண்டி இன்னங்க 1 ரூபாய். தாமே ரொம்ப சந்தோஷம். என்னையே எடுத்துட்டு வாவு. 20 தான் சரியாதான் இருக்கு. வாங்கிட்டு அப்படியே பாட்டுக்கு ஓட்டிட்டாவே. வேளால இப்ப எங்க அம்மைக்கு கம்மல் கூட இல்ல. இந்த 10,000 ரூபாய்க்கு பதிலா 10,000 ரூபாய் வீட்டுல இருந்து வாங்கணும்.